அமெரிக்காவுக்கு வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் உணவுப் பொருட்கள் மீதான வரி குறைப்பால் இந்திய விவசாயிகள் நிம்மதியடைந்துள்ளனர். அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ட்ரம்ப் பதவியேற்ற நாள் முதல் உலக நாடுகள் மீது பரஸ்பர வரி என்ற பெயரில் கூடுதல் வரிகளை விதித்து வருகிறார். இது உள்நாட்டு உற்பத்திக்கு ஊக்கமளிக்கும் என்றும் அமெரிக்க பொருளாதாரம் உயரும் என்றும் அவர் கூறி வருகிறார். ஆனால் இந்த வரி விதிப்பால் விலைவாசி உயர்ந்து அமெரிக்க மக்கள் தக்காளி, காபி போன்ற தங்கள் அன்றாட உணவு தேவைக்கு கூட தடுமாறும் நிலை உருவானது. இதனால் அதிகரித்த அதிருப்தி காரணமாக வெர்ஜீனியா, நியூஜெர்சி, நியூயார்க் நகரங்களில் நடந்த மேயர் தேர்தலில் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி வெற்றி பெற்றது. தேர்தல் முடிவால் அதிர்ச்சி அடைந்த ட்ரம்ப் அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படாமல் வெளிநாடுகளிலிருந்து அதிக அளவில் இறக்குமதி செய்யப்படும் 200 வகை உணவுப் பொருட்களை பரஸ்பர வரி விதிப்பிலிருந்து விலக்கி வைக்கும் உத்தரவை கடந்த வியாழக்கிழமை பிறப்பித்தார். இதையடுத்து மெக்சிகோவிலிருந்து வரும் தக்காளி, பிரேசில் நாட்டிலிருந்து அதிகமாக இறக்குமதியாகும் மாட்டிறைச்சி, பல்வேறு நாடுகளிலிருந்து இறக்குமதியாகும் காபி, வெப்பமண்டல நாடுகளிலிருந்து அமெரிக்கா செல்லும் மாம்பழம், வாழை, பப்பாளி, ஆரஞ்சு, கோகோ, மசாலா பொருட்கள் ஆகியவற்றின் விலை அமெரிக்காவில் கணிசமாக குறைந்தது. இந்நிலையில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் இந்த வரி விலக்கு நடவடிக்கையால் இந்திய விவசாயிகளுக்கும் பலன் கிடைத்திருப்பதாக வேளாண் ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக காபி, டீ, முந்திரி, மசாலா பொருட்கள் மற்றும் மாட்டிறைச்சி ஆகியவை இந்தியாவிலிருந்தும் அமெரிக்காவுக்கு பெருமளவு ஏற்றுமதி செய்யப்படுவதால் அவற்றின் உற்பத்தியாளர்கள் கூடுதல் வரி விதிப்பிலிருந்து தப்பி உள்ளதாக அவர்கள் கூறினர். அதேபோல் தக்காளி, புளிப்பு சுவை கொண்ட பழங்கள், தர்பூசணி, வாழை மற்றும் பழச்சாறுகள் ஆகியவற்றை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்வோரும் ட்ரம்பின் வரி குறைப்பு நடவடிக்கையால் நிம்மதி அடைந்துள்ளனர். இவற்றை ஏற்றுமதி செய்யும் போட்டி நாடுகளான ஆசிய, ஆப்பிரிக்க மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகளை விட கூடுதலாக வரி விதிக்கப்பட்டிருந்த இந்திய வேளாண் உற்பத்தியாளர்கள் தற்போதைய வரி குறைப்பால் தப்பி இருந்தாலும் இரு நாடுகளுக்கும் இடையே முறையான வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படும் போதே பாதிப்பிலிருந்து முழுமையாக மீள முடியும் என்று கூறினர். ட்ரம்ப் நிர்வாகத்தின் தற்போதைய வரி குறைப்பு நடவடிக்கை இந்தியா, அமெரிக்கா இடையே நடந்து வரும் வர்த்தக பேச்சுவார்த்தைக்கு ஊக்கமளிக்கும் என்று சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.